ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த பதிவை எதற்காக உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மனமகிழ்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயம் உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா நிம்மதியாக வாழணும்னு நீ நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல குணமும் தான் இப்போது உனக்கான நல்லதை செய்வதற்காக என்னை இழுத்துட்டு வந்துச்சு. எப்போவுமே நீ யோசிக்கிறதும் நீ செய்கிறதும் நல்லதாக தான் இருக்குது. ஆனால் மற்றவங்க நீ இதுதான் யோசிக்கிற இதுதான் செய்கிறன்றதை புரிஞ்சுக்காம உன்னை தப்பாகவே நினைக்கிற காலகட்டம்தான் இது. ஆனால் நீ எதுக்காகவும் யாருக்காகவும் வருத்தப்படவோ கவலைப்படவோ அவசியமில்லை. யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் இந்த வராகி அம்மா உன்னை முழுவதுமாக புரிந்தவளாகத்தான் இருக்கேன். உன் மனசில் எப்போவுமே ஒருத்தரை பிடிக்கிற வரைக்கும் அவங்கள பற்றின நல்ல விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அவங்கள வேணாம்னு நினச்சி வெறுக்க ஆரம்பிச்சின்னா உனக்கே தெரியாத அவங்க சம்பந்தப்பட்ட எதிர்மறை விஷயங்களை எல்லாம் உன் மூளை உனக்கு ஞாபகப்படுத்தி அவங்கள கெட்டவங்களா உனக்கு அடையாளம் காட்டுது. இதை முதல்ல கொஞ்சம் மாற்றிக்கோ. ஒருத்தவங்களை பிடிக்கிற வரைக்கும் நல்லவங்கன்னு பாராட்டுறனே, ஒருத்தவங்களை பிடிக்காத போது அவங்கள விட்டு ஒதுங்கி போகணுமே தவிர அவங்க செய்கிறதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணவும் அலசி நோண்டவும் அவர்கள் செய்த கெட்ட விஷயங்களை பற்றி பேசவும் வேண்டாமேன்னு செல்லமே. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நீ நினைக்கிறதே மிகப்பெரிய உதவிதான். அந்த உதவியை அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய நீ தெரியாமல் கூட யாருக்கும் துரோகமோ கெடுதலோ செஞ்சிட மாட்ட. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற நல்ல எண்ணத்தோடு இருப்பதால் தானே உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் தர்றதுக்காகவும் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உன் மேலே பற்று பாசத்தோடு இருக்காங்களோ இல்லையோ, உனக்கு தெரியாமல் உன் பின்னால் உன்னை பற்றி பற்ற வைக்கிற வேலையை சிறப்பாக செய்கிறாங்க. பற்று உள்ளதை விட பற்ற வைக்கும் வேலையை சிறப்பாக செய்யும் சொந்தக்கார மனிதர்களை நீ அளவோடு நம்பப்பாருன்னு செல்லமே. முழுசாக நம்பி நாளைக்கு உன் கூட துணையாக இருப்பாங்கன்னு மட்டும் யாரையும் நம்பி எதிர்பார்த்து ஏமாந்து போகாத. யாராவது உன்னை நோக்கி தரம் தாழ்ந்த கேள்விகளை கேட்டாலும் சரி, உன்னை தரம் தாழ்ந்தவனா தப்பாக பேசினாலும் சரி, அவங்கள திரும்பி கூட பார்க்காம அவங்களுக்கு பதில் ஏதும் பேசாமல் போகக்கூடிய பிள்ளையாக நீரு. ஏன்னா நாய் குறைக்குதுன்றதுக்காக சிங்கமும் பதிலுக்கு குறைச்சா சிங்கத்துக்கு தானே அசிங்கம். நீ சிங்கமாக சிங்க பிள்ளையாக இருக்கிறாய். இந்த வராகி அம்மாவின் பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ கண்டவர்கள் சொன்னும் பேச்சுக்கும் அவர்கள் செயலுக்கும் எந்த விதமான தலையசைவையும் பதிலையும் கொடுக்கணுன்ற காரணமே இல்லை. நீ விரும்பியது எல்லாமே உன் வாழ்க்கையில் இப்போதைக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே அனைத்தையும் உனக்காக சிறப்பாக நடத்தி தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் சொல்லுவதற்கு இங்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். உன் குறைய சொல்கிறதுக்கு இங்கே ஒரு கூட்டமே இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னுடைய நிறையை பற்றி எல்லாரும் பேசுவதற்கும் குறை சொன்ன வாய்களெல்லாம் உன்னை நிறைவாய் பேசி பாராட்டும்படியான சூழ்நிலையையும் இந்த வராகி அம்மா உருவாக்க தான் போகிறேன். நீ எளிமையோடு இருப்பது நல்ல விஷயம். இதே போல் எவ்வளவு காசு பணம் வசதி செல்வம் வந்தாலும் எளிமையையும் பொறுமையையும் உனக்கு கைத்துணையாக வச்சுக்கோ என் செல்லமே. ஆனால் உன் வாழ்க்கை எப்படி மாறினாலும் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்துடக்கூடாது. இனி நீ என்ன செய்ய போகிற கடக்க போகிற பாதையையும் யாருக்கும் சொல்லவும் கூடாது. உன் மனசை காயப்படுத்தின மருந்தியர்களையெல்லாம் கடந்து வந்துட்டு உனக்கு மருந்தாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா என்ன நினச்சிக்கோ. உன் மனக்காயங்களுக்காக மருந்து போடும் நானே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சாந்த சொரூபியாகவும் இருந்து நீ கேட்ட வரத்தையும் உனக்கு அருளுவேன். இந்த வரம் தரும் வராகி உனக்கான வரத்தை கொடுக்காமலா விற்ற போகிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக நினச்சி கவலைப்படாதே. பிரச்சனைகள் எல்லாம் உன்னை செதுக்க வருவதாக நினச்சி எதிர்கொள்ள தயாரானினா எல்லாமே மிக சுலபமாக சாதாரணமாக சரியாகும். நீ தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்காம அப்படியே தோல்வியை நினச்சி சோர்ந்து போனால் மட்டும்தான் அது உனக்கு தோல்வியை தருமே தவிர தோல்வியை எதிர்த்து சாதித்து வெற்றி பெற தயாராக இருந்தினா எல்லா வெற்றிகளையும் நீ நினச்சதை விட உயர்வாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தருவேன். நீ போவதற்காக ஒரு புது பாதையை தேடாம நீயே ஒரு புது பாதையை உருவாக்கிடு. அடுத்தவங்க போட்ட பாதையிலேயே இன்னும் எத்தனை நாளைக்கு நீ பயணம் செய்ய போற? அடுத்தவங்க செய்கிறதையே நீனும் செஞ்சுக்கிட்டு
அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அதே மாதிரியே வாழ்க்கையை வாழ்கிறத விட உனக்குன்னு ஒரு புது பாதையும் புது வாழ்க்கையும் வாழ தயாராகு. நிச்சயமா மாற்றங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். எல்லாரையும் போலதான் நானும் செய்கிறேன். என் வாழ்க்கையில் என்னால் முன்னுக்கு வர முடியலை. எல்லாரை போலவும் நானும் கஷ்டப்படுறேன். எல்லாரையும் போலையும் படிக்கிறேன்னு மற்றவங்க செய்கிறதையே உனக்கும் உதாரணமாக எடுத்துக்காம நீயாக தனித்துவமாக தனி திறமையை பயன்படுத்தி விஷயங்களை மாற்றி செய்யும்போது அதுதான் உன் வாழ்க்கைக்கு மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும். நான் சொன்ன இந்த வார்த்தையை நல்லா மறுபடியும் மறுபடியும் மனசுக்குள்ளே யோசிச்சு பாரு. நான் எதை மாற்ற சொல்கிறேன், எதை மாற்றினா எப்படி மாற்றினா உனக்கு வெற்றியும் புரிதலும் தெளிவும் செல்வமும் வந்து சேரும்னு நல்லா யோசி. நிச்சயமா உன்னால் ஜெயிக்க முடியும், வெற்றியை பெற முடியும், வாழ்க்கையை சந்தோஷமா வாழவும் முடியும் என் செல்லமே. கோபம் வரும்போது அதை இதையும் தூக்கி போட்டு உடைக்காம கோபத்தையே தூக்கி போட்டு உடைச்சிட்டினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கோபப்பட்ட மனிதர்கள் யாரும் இந்த உலகத்தில் எதையும் சாதிச்சதா சரித்திரம் கிடையாது. அவர்களெல்லாம் அகூரிகளாகவும் அதிகாரிகளாகவும் தான் இருந்து வாழ்க்கையை அழிச்சிருக்காங்களே தவிர நிம்மதியாக வாழ்ந்ததில்லை. கோபத்தை அமைதியாக்கு, மனசை பொறுமையாக்கு. நீ நினச்சதை விட நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். நீ மௌனமாக இருக்கும்போது கூட நீ என்ன யோசிக்கிறன்னு புரிஞ்சுக்கக்கூடிய மனிதர்களையும், நீ கோபமாக பேசும்போது கூட அன்பா அக்கறையாக தான் பேசுகிறன்றதை உணரக்கூடிய மனிதர்களையும் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். உன் மனசையும் உன்னையும் புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல உறவுகள் உன் அருகிலேயே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. மனிதர்களுக்கு எப்போதுமே ஆசை நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆசைகள் என்பது ஓட்ட வாளியை போல. ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப முடியுமா? அதே போல் ஆசைகளை எவ்வளவு பூர்த்தி செஞ்சாலும் அடுத்தடுத்து ஏதாவது ஆசைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆசைகள் பேராசையாக எப்போது ஆகும் தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய விஷயத்துக்குனாலும் ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசையை அடைவதற்காக முயற்சி செஞ்சினாதான் அது சரியான ஆசையாக இருக்கும். ஆனால் நான் ஆசை மட்டும்தான் படுவேன், அதற்காக எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன்னு யோசிக்கும்போது அது பேராசையாக மாறி போகும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு தோல்வியாலேயே முடியும்னா அந்த தோல்வியை ஜெயிக்கிறதுக்கு உன்னால் முடியும்னு முயற்சி செய். நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உயர்வையும் வெற்றியையும் கொடுக்க தான் போகிறேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கைங்கிறது மற்றவங்க சொல்லி நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது உனக்குள்ளேருந்து தானாகவே வரணும். நீயாக தைரியமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராகு. நிச்சயமா நீ ஜெயிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் இந்த வராகி அம்மா வழிகாட்டுவேன் என் செல்லமே. உன்னுடைய நல்ல குணம்தான் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்று தரப்போகுது. உன்னுடைய அறிவும் புத்திசாலித்தனமும் தான் உன்னுடைய திறமை வளர்த்து உன்னை வெற்றியாளனாக மாற்ற போகுது. எப்போவுமே என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அதை போராடிக்கிட்டே இருக்கிறத விட பிரச்சனைகளை தாண்டி முடிவெடுப்பதில் கவனம் செலுத்து. உன்னுடைய கவனம் எப்போதுமே முடிவுகளில் மட்டுமே இருக்கட்டும். உன் செயல்கள் திறமையாக இருக்கும்போது முடிவுகளை நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது தவறு செய்யும்போது நான் தவறே செய்யலைன்னு சாதிக்காமல் அடித்து பேசாமல் ஆமாம் தவறு செஞ்சுட்டேன் இனிமே மாற்றிக்கிறேன்னு தவறை ஏற்க தயங்காதே. அதே நேரத்தில் வேறு யாராவது நீ செய்யாத தவறை உன் மேலே வந்து பழி போடும்போது அதை எதிர்த்து கேட்கவும் தயங்காதே என் செல்லமே. எப்போவுமே நீயாக இரு. நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும், உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மயில்ங்கிறது ரொம்ப அழகான பறவை. காகம் மயில் போல ரொம்ப அழகா இல்லைனாலும் எல்லாரும் சாப்பாடையும் படையலையும் போடுவது காக்கைக்கு தானே தவிர மயிலுக்கு இல்லை அல்லவா? விருந்து உணவை உண்பதென்னவோ காக்கை தான். அதனால காக்காக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது போல மயிலுக்கு வேறு மதிப்பு. எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமும் மதிப்பும் கொடுக்கத்தான் படும். எப்பவும் நீயாக இருந்தீனா உனக்கு கிடைக்க வேண்டியதும் உனக்கு நடக்க வேண்டியதும் நிச்சயமாக கிடைக்கும், நடக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீ எப்போ பார்த்தாலும் தயங்கிக்கிட்டும் பயந்துக்கிட்டுமே இருந்தீனா அது இன்னும் உன் வாழ்க்கையில் தடைகளை மட்டும்தான் உருவாக்கும். தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் தடைகளை உடைக்கும். எல்லா தடைகளையும் மீறி உனக்கான இயக்கத்தை மிக சிறப்பாக வச்சுக்கோ. உன்னுடைய செயல்கள் மட்டும்தான் எப்போதுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும். காலையில் கண்ணு முழிச்ச பிறகு மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாது. முழிச்சிட்டினா எழுந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உற்சாகமான பிள்ளையாக நீரு.
மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கீழே விழுகக்கூடாது என் பிள்ளையே. ஒரு முறை ஜெயிச்சிட்டினா அடுத்தடுத்து இன்னும் ஜெயிக்கிறதுக்காக உன்னுடைய உத்வேகத்தை அதிகப்படுத்தி முயற்சியை அதிகப்படுத்திக்கணுமே தவிர ஒரு தடவை ஜெயிச்சுட்டு அடுத்த முறை தோத்துடக்கூடாது. எப்போவுமே உன் கவனம் ஜெயிப்பதில் மட்டுமே இருக்கட்டும். தவறி விழுந்த விதையே முளைச்சு மரமா வரும்போது தடுமாறிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கை சிறக்காதா என்ன? நம்பிக்கையோட நீ எழுந்து நில்லு. நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயிச்சு உயர்வான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன். எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்க தான் போற. கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.